வணக்கம். இன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிறப்பு சான்றிதழ் இதுதான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன்னு டைப் பண்ணிக்கங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பர்த் அண்டு டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பர்த்னு இருக்குது பாருங்கள், பர்த்தை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் RCHID, அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் அதை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜெண்டர் கேட்குது பாருங்கள், யாரோடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, அந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா இல்லை ஹோமில் பிறந்தாங்களா எதுவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டேன். ஒருவேளை நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபார் சென்னை ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இங்கே லாகின் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கேட்கும். மொபைல் நம்பரு ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தர்மபுரி கொடுத்துருக்கேன். இங்கே சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் நேம் காட்டும். தர்மபுரியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நேம்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் கொடுங்க. இங்கே 5 டிஜிட் நம்பர் கிடது பாருங்கள், அந்த நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே நம்பர் வெரிஃபிகேஷன் காட்டுது பாருங்கள், அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. வியூ கொடுங்க. இங்கே பாருங்கள் இந்த தேதியில் அந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த குழந்தைங்க பிறந்திருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்லாம் காட்டுது பாருங்கள். ஆம்பளை குழந்தைங்க எத்தனை பிறந்திருக்கோ அந்த லிஸ்ட்டு காட்டுது. இதில் நீங்கள் சர்ச் பண்ணுற பேர் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மை விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.